ஹாய் டா சுகாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = லவ். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். 2K ரீச் ஆகிட்டோம். நான் நிஜமாலவே நினச்சி கூட பார்க்கல. எனக்கு 1K ரீச் ஆகுதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 2K சர்ப்ரைஸாக இருக்குது. ரியலி ஐம் ஸோ ஹாப்பி. நிஜமா அதுக்கு ஒரு எஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. இன்றைக்கே லேட் நைட் ஆகிடும். இன்றைக்கே ஒரு வீடியோ வரும். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்கடா. ஆனால் அது BL. ஓகே, விருப்பம் இருக்குங்க மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேண்டாம். ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் பர்த்டே பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பாய்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க அத்தை உங்கள் பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்களோட சவுண்டு கேட்கவும் அவங்களும் வெளியே போயிருப்பாங்கடா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் சைடு பார்க்கலாம்டா. உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல. நீங்களாம் ஐயோ விடுங்க, பசங்க பாவம், இந்த அத்தை மாமாலாம் பாவம், அவங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறாங்களோ தெரில, பாவம் என்ன ரகலை பண்ணுவாங்க அவங்க தூக்கம் வந்துட்டா அப்படின்றீங்க. அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, வாடி அப்படின்ட்டு அப்படியே தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பின்னாடி ஜிமின் இருக்காரு. உங்களுக்கு ரைட் சைடு நம்ம ஜேகே இருக்காரு. நீங்களா 3 பேரையும் பார்க்குறீங்க. 3 பேரும் உங்களை விடுற மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான் அப்படியே நம்ம மேலே விழுகிறா. நீங்களா பார்க்குறீங்க, யார் அது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது ஏய் லில்லி, இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளுறாரு. உன்னோட பசங்களுக்கு பர்த்டே பார்ட்டின்னு உங்கள் அப்பா தான் சொன்னார். அதான் வந்தனா லைட்டாக சறுக்குப்பட்டேன் அப்படின்ட்டு அப்படியே செம்ம பப்பில் பேசிகிட்டு இருக்கா. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி தண்ணி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ என் மேலே விழுந்தேன்? அதுவா எனக்கு இப்போது நீ அன்னைக்கு கேட்டல்ல. என்ன கேட்ட? 1 நைட் ஸ்டாண்டுக்கு ஓகேவான்னு கேட்டல்ல. இப்போ ஓகே அப்படின்றா. நீங்களா எது அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இந்த சைடு ஏய் நான் எப்படி கேட்டேன், என்னடி சம்மந்தமே இல்லாமல் கோர்த்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே விட்டுட்டு லில்லி ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா என்ன அவ இப்போ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த பக்கம் ஜெமினா அது 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 ஒன்றும் இல்லை வாய்னா, அது பழைய கதை. ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 ஐயோ வர்றனே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வயன், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காத. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா? இப்போல்லாம் எந்த விஷயமும் இல்லை அப்படின்றாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காருடா. நீங்களாம் இப்போ தான் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜிமின் கிட்ட கேட்டாலும் எதே தான் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணா வியோட அந்த கோட் மாதிரி போட்டிருப்பார்லடா, அதை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் கபகபன்னு எரியுது. அப்படியே நீங்கள் பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜிமின் பின்னாடி ஒரு பொண்ணு ஹக் பண்ணுறா. ஜிமினா யாரா அது, என்ன கோர்த்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடு ஐஸில் பார்க்குறாரு. பின்னாடி பார்த்துட்டு ஐயோ ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் எடுத்து விடுறாரு. அந்த பொண்ணா, ஜிமினா என்ன ஜிமினா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன நீ நல்லா மறந்துட்டல அப்படின்ட்டு அப்படியே போதையிலே பேசிகிட்டு இருக்கா. நீங்களா அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினா திருட்டு மொழி முழிச்சிட்ருக்காரு. ஐயோ 2 பக்கம் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா நக்கலாக சிரிச்சிட்ருக்காரு. மாட்டினீங்களாடா, நீங்களா 2 பேரும் மாட்டினீங்கடா ஒரே நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சிரிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா, ஜூலி நான் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எங்கள் பசங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் நீ வந்திருக்க அப்படின்றாரு. ஆமாம், பசங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு நான் ஒன்றும் டச் பண்ணக்கூடாதா? யார் அவ? சும்மா அவ கையை போய் பிடிச்சிட்ருக்க. வா நம்ம போகலாம், நம்ம இன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் போடலாமா பேபி அப்படின்றா. இந்த பக்கம் ஜெமினா, போச்சு முடிஞ்சிச்சு இன்னைக்கு என் ஜோலி அப்படின்ட்டு அப்படியே முழிக்கிறாரு. ஜிமினை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. இந்த பக்கம் தான் லில்லி கூட பேசினாலும் உங்களே தான் திரும்பி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜிமினும் விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. மனுஷன், மாட்டினீங்கடா டேய், இன்னைக்கு உங்கள் சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான்
திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே சிரிச்சிருந்தாரு. சரவணா அப்படியே அமைதியாயிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்ருக்காரு. நீங்க அவர பார்த்துட்டு, "ஜேகே ஜேகே இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்றியா?" அப்படின்றாரு. அப்படி நீங்க கேட்குறீங்களா? அப்போ ஜேகே தான், "அ அது அது வந்து வயன் அது நாங்க முதல்ல ப்ளே பாய்ஸ் மாரி இருந்தோம். அ அது அதான் வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தயங்கி தயங்கி சொல்லிட்டுருக்காருடா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜேகேவும் திருட்டு முழி முழிக்கிறாரு. "நீங்களா? என்ன ஜேகே ஏன் நீ இப்படி பார்க்குற?" அப்படின்றீங்க. "ஆ அது அது ஒன்றும் இல்லை வைனா, நீ நீ கொஞ்சம் அங்கே போறியா?" அப்படின்றாரு. "ஆ நான் எதுக்கு போகணும்? எதுக்கு என்ன தாட்டுறீங்க? அவங்கள போ சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்ப போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, "வயன் வயன் ப்ளீஸ் டி திரும்பிடாதடி, நான் நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களா அந்த கையை அப்படியே உதறி விட்டுட்டு, "என்ன ஜேகே இப்போ ஆச்சு? எதுக்கு இப்போ என் கை பிடிச்சி எங்கே இழுத்துட்டு போகிற பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஹேண்டை அப்படியே தட்டி விடுறீங்க. உங்கள் பின்னாடி ஒரு பொண்ணு தான் அப்படியே உங்களை ஷோல்டரை வச்சு பிடிச்சி தள்ளுறா. "ஏய் போடு அந்த பக்கம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறா. அவள் ஜேகே கிட்ட போயிட்டு, "டேய் ஜேகே, என்னடா ஆ என்ன நினச்சிட்ருக்க நீ? என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிச்சுட்டு இப்போ உன் பர்த்டே, அதுவும் உன் பையன் பர்த்டே, உனக்கெல்லாம் பசங்க, அதுக்கும் 1க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு, அந்த பொண்ணை பார்க்குறாரு. அப்படியே வந்து உங்களையே பார்த்துட்டு அசடு வந்துட்டு சிரிப்பாங்கடா, அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. நீங்களா 3 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இந்த பக்கம் அவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருமே வந்து கம்பெனி பார்ட்னர்ஸோட பொண்ணுங்க. ஓகேவா? பாய்ஸ் வந்து உங்கள பார்க்கறக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ப்ளே பாய்ஸ் மாரி இருந்தாங்கல்ல, அந்த சிச்சுவேஷனில் வந்து இவங்கலாம் பழக்கம். இவங்க கூடலாம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போகிறீங்கடா. போயிட்டு பாய்ஸ் யார் ரூமுக்கே போகல. நீங்கள் போயிட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும். நல்லா பெரிய ரூமு. உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கடா. அந்த மாதிரி ஒரு ரூமில் போயிட்டு நீங்கள் போயிட்டு படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ பாய்ஸ் தான் அவங்க எல்லாரையும், அந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே, "ஐயோ இப்போ விட்டு தொலைங்கடி, எனக்கு தான் பொண்டாட்டி வந்துட்டாங்கல்ல, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுறீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீலாம் தட்டி விட்டு வர்றாரு. இந்த பக்கம் ஜிமின் பிடிச்சி அந்த பொண்ணை தள்ளியே விட்டுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, "ச்சீ போ உனக்கு தான் நிறையா பேர் இருக்காங்கல்ல, உனக்கு அவ்வளோ காஜா இருந்தால் போடி, அவங்க மேலே ஏறிட்டு போடி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இந்த பக்கம் ஜீக்கிட்டே ஜிமின்கிட்டே வந்துட்டு, "ஐயோ போச்சு 3 பேரும் இன்றைக்கி மாட்டினோம் நல்லா வசமா." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. நீங்களா அப்படியே மேலே மாடிக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இவங்கள நம்பி இவங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு போச்சு, வாழ்க்கையே போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து பாய்ஸ் 3 பேரும் அப்படியே மேலே அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்கடா. வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அழுதுகிட்டே கத்திட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அத்தை வந்து பசங்களை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் சத்தம் கேட்கவும் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க நினச்சது வேறு. நீங்கள் போன எபிசோடில் என்ன நினச்சிங்களோ அதை தான் அவங்களும் நினச்சிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போனது. பட் இங்கே நடக்கிறது வேற. ஓகே. இங்கே வந்து நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கத்திகிட்ருக்கீங்க. என்ன உங்கள் 3 பேருக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன என்ன பொம்மை மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கு 10ஓட 11 தான் நான் போயிட்டேன்ல அப்படின்ட்டு அப்படியே கத்துறீங்க. அவங்க 3 பேருமே எதுவுமே பேசல. அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே நிற்பாங்கடா, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நீங்களா, "உங்களை நம்பி ஐயோ நான் கல்யாணம் வேறு பண்ணி தொலைச்சிட்டேனே, என் வாழ்க்கையே போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சி அந்த பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ வந்து அவங்க ஷோல்டரில் கை பேஸ் ஆகுதுதான். நீங்கள் யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. "வீ தான் வயன் ப்ளீஸ் ஜி புரிஞ்சுக்கடி, எங்களுக்கு நாங்கள் அப்படி இருந்துட்டோம் தான், தப்பு தான், நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான், சரியா? நான் உன்னை வந்து இப்படி நடத்துனது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருடி, நாங்கள் இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம்டி. நாங்கள் முதல்ல உன்னை பார்க்குறக்கு முன்னாடி இருந்ததுடி, இப்போது அவங்கெல்லாம் வருவாங்கன்னா அவங்கெல்லாம் என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பொண்ணுங்கடி, அதனால தான் நான் இப்போ எப்படி அவங்கள அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கோம். வைனா ப்ளீஸ் டி, சாரிடி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாரு. இந்த பக்கம் ஜிமினா காலிலேயே விழுந்துடுறாரு. வயன் மன்னிச்சிருடி ப்ளீஸ், எங்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு தடவை நான் உன்னை வந்து என்னால் தேட முடியாதுடி, இன்னொரு தடவை பிரிஞ்சு இருக்கிறதுலாம்
சத்தியமாக முடியாது வயன் ப்ளீஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துடுறாரு. இந்த பக்கம் ஜேகே வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரா, நீங்களா நீ என்ன சமாதானப்படுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான் ஐயோயோ வைனா என்னால் முடியாது வைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துடுறாரு. நீங்களா சரணா எந்திரிச்சிடுறீங்க. ஜேகே அழுதுதும் என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி தூக்குறீங்க. அப்போ ஜேகே தான் என்ன எனக்கு பயமாக இருக்குது, நீ மறுபடியும் போயிடுவியோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. நீங்களா ஸோ ஒன்றும் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே அழுகெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து வீயோ ஜிம்மினே பார்த்து அப்படியே நக்கெல்லாம் பண்ணுவாங்கல்லடா அந்த மாதிரி பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் பாவி பயல எல்லா இடத்துலையும் நீ தாண்டா முந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ வந்து வந்து ஃபேக்காக க்ரை பண்ணுவார்லடா அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. நீங்களா அப்படியே ஜேகே விட்டுட்டு வி பக்கமாக திரும்புறீங்க. ஐயோ அடுத்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜி வந்து அப்படியே அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா வீக்கிட்ட போயிட்டு இல்லை நான் போக மாட்டேன் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமினா அது சரி 2 பேரும் நடிக்கிறதுல பெரிய மன்னனுங்க அடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாருடா. அந்த ஒரு காலை மடக்கி வச்சு ஒரு காலை அப்படியே சம்மனை போட்ட மாதிரி மடக்கி வச்சுருப்பாங்கடா. அப்படியே தலைக்கு கை கொடுத்து உட்காந்துருப்பாங்கல்ல ஜிமின் அடிக்கடி உட்காந்துட்டு போகிற ஒரு போஸில் அந்த மாதிரி போஸில் ஓகேவா அந்த மாதிரி போஸில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவங்க 2 பேரும் அப்படியே நாடகம் பண்ணிவிட்டு ஜிம்மினை பார்த்து அப்படியே நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வயன் அப்படின்றாரு. நீங்களா திரும்பி பார்க்குறீங்க. என்னடா அடுத்து நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் தான் என்ன இப்போது எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றாரு. நீங்கள் இருந்துட்டு இல்லை ஜிமினா அப்படி இல்லை ஜிமினா நீங்கள் அந்த பொண்ணுங்க வந்து உங்களை ஹக் பண்ணவும் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி காமிக்கிறாரு. ஒரு சேர்ஸில் வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்படியே வந்து பச்சை மாதிரி குத்திருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றீங்க. பார்த்தல இனிமேல் என்னை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது சரியா? உனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து நீ எங்களை விட்டு போன பார்த்தியா 1 or 2 months இருக்கும். அப்போவே இந்த டேட்டூலாம் போட்டேன். இப்போ தான் இவங்களுக்கே காமிக்கிறேன் அப்படின்றாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க, பேன்னு பார்க்குறாங்க. இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்களா ஜிமினோட செஸ்ட்டில் வந்து அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. உங்களோட டேட்டூ இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் தான் ப்ளீஸ் ஜி எங்களுக்கு எல்லாமே நீ மட்டும்தான் சரியா? உனக்கு அடுத்தது தான் பசங்களே. எங்களுக்கு நீ வேணும்டி, நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களோட லைஃப்பில். எங்களுக்கு தெரியலை, நாங்கள் அப்போது ஒரு இதில் தான் பண்ணிட்டோம், புத்தி கெட்டத்தனமாக தான் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ண சொல்கிறேன், ஆனால் அதுக்கு மேலே நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. எங்களுக்கு வந்து அப்போது நினச்சோம் எங்களுக்கு வந்து ஒரு வேளை உன்னோட நீடு இருக்கோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் உன்னை பற்றி விசாரிக்க போது தான் தெரிய வந்தது வயன், நீ இப்படிப்பட்ட கேரக்டர், உங்கள் அப்பா எப்படி, நீ எந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா விசாரிக்க நாங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ, எங்களோட ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ஒரு கற்பனை பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி நீ இருந்தடி. எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு நாங்கள் ஏன் அப்படி புத்தி கெட்டு பண்ணோன்னு தெரியலை. ஆனால் இப்போது நாங்கள் அதுக்கு ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறோம். உன்னோட சம்மதம் இல்லாமல் நாங்கள் உன்னை தொடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் கம்முன்னு இருக்கோம். ப்ளீஸ் ஜி புரிஞ்சுக்கடி, எங்களை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே போயிட்டு ஜிமினோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க 2 பேரையும் பார்த்து நம்ம நக்கெல்லாம் செய்வாங்கடா அந்த மாதிரி பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அவங்க ஃபேஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார் சீரியஸாக சொல்கிறேன், அதுவும் இல்லை மனசார சொல்கிறேன் சரியா அப்படின்ட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. நீங்களே அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை வந்து பேக் ஹக் பண்ணுறாரு. பேக் ஹக் பண்ணிவிட்டு நிஜமாக தாண்டி சொல்கிறோம் ஐ லவ் யூ டி, இந்த டூ போட்டால் தான் நம்பவியா அப்படின்றாரு. நீங்களாம் ஜிமின் பக்கம் திரும்பிட்டு போடா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்து விட்றீங்க. அப்போது வி தான் இங்கே பாரு வாய்னா ப்ளீஸ் ஜி தொடாதன்னு மட்டும் சொல்லாத, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோண்டி, உன்னோட அந்த குழந்தைத்தனமான அந்த சிரிப்பு இல்லாமல் எங்களால் முடியலடி அப்படின்றாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. நான் அப்படி தான் சிரிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது நான் சிரிச்சேனா அப்படின்றீங்க.
அப்போ போயிட்டு ஒரு ஸ்க்ரீனு தான் விளக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா அந்த வால் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்க சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. அங்கே ப்ரொஜெக்டர் ஒன்று ஓடிட்டுருக்குடா. அது நடுவுல வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன். அதில வந்து நீங்க காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் அந்த ஆக்டிவிட்டீஸ்லலாம் கலந்துருப்பீங்களாடா. அப்போ நடந்த அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக் இருக்குது. வீடியோஸ் மாரி ஓடிட்டுருக்கு. அந்த வீடியோஸ்லாம் போட்டு தான் பாய்ஸ் இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது 3 வருஷமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே வந்து அதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. எங்களுக்கு இந்த ரூம் தாண்டி சொர்க்கம். இத விட்டு இந்த 3 வருஷத்துல நாங்க ரொம்ப ரேர் இந்த ரூம விட்டு நாங்க வெளியில போனது. இங்க தான் நாங்க 3 வருஷம் எங்க வாழ்க்கைய ஓட்டுனோம். ரொம்ப அர்ஜென்ட்டான பேங்க் மீட்டிங் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸோட மீட்டிங் ஏதாவது இருந்தா மட்டும் தான் அப்பானால சமாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நாங்க இந்த ரூம விட்டு வெளியில வருவோமோ ஒழிஞ்சு, அதுக்கு முன்னாடிலாம் நாங்க வெளியில வந்ததே இல்ல ஒயினா அப்படின்றாரு. நீங்களே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிகே தான் அவன் இதோ இந்த பிக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறாரு. ஏன்னா அந்த பிக்லாம் உங்ககிட்ட கூட இல்லை. நீங்கள் வந்து சின்ன வயசில் அப்படி குழந்த ஸ்டேஜ்லலாம் இருந்திருப்பீங்களாடா, அந்த ஸ்டேஜ்லேருந்து பிக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரேம் பண்ணி அந்த வால் ஃபுல்லாக இருக்குது. அந்த வாலே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஒரு 4 ஹியூமனை நிற்க வச்சா என்ன ஹைட்டில் இருக்கோமோ அந்த ஹைட்டில் இருக்குது. நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான், எங்களுக்கு இதெல்லாம் கூட பத்தலை தெரியுமா, உன்னை எப்போ எங்கள் கிட்ட வச்சு இப்படி பக்கத்தில் பார்ப்போன்னு தான் எங்களுக்கு ஆசையாக இருந்தது ஒழிஞ்சு, உன்னோட அந்த அங்கே இப்போ சிரிச்ச பார்த்தியா, அதே மாதிரி சிரிப்பு எங்களுக்கு வேணும்னு தோணுச்சுடி. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வராங்க. நீங்களே போயிட்டு அவங்க 3 பேரையுமே அப்படியே சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்கெல்லாம், எங்களை விட்டுட்டு போயிருப்பியா ஒயினா அப்படின்றாங்க. நான் நான் போமாட்டேன், நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க 3 பேரும் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணியிருக்காங்கடா. உங்களுக்கு முன்னாடி வந்து வி இருக்காரு. 2 சைட்லேயும் ஜிமினும் ஜேகேவும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க 3 பேரையும். என்னடா கை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் ஹேண்டையும் தட்டி விடுறீங்க. ஏன்னா என்னடி இப்போ தான் சமாதானம் ஆகிட்டேல்ல, மறுபடியுமா அப்படின்றாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என்னோடய விருப்பம் இல்லாமல் என்னை தொட மாட்டீங்கன்னு. இப்போ என்னடா கை எங்கெங்கேயோ போகுது 3 பேருக்கும். அதுவும் மெயினாக அந்த ஜிமின் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பக்கம் திரும்புறீங்க. பின்ன ஏய் நீ ஜேகேக்கு மட்டும் பாரபட்சம் பார்க்குற போடி, அவனுக்கு மட்டும் நான் எல்லாம் கொடுக்குறேன், எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிக்கிறாரு. நீங்களா ஏய் ஜிமின் அப்படிலாம் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை போய் சமாதானப்படுத்துறீங்க. இந்த பக்கம் வி வந்து ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு, சைட் ஐஸில் பார்க்குறாரு நீங்கள் வர்றீங்களான்னு பார்த்துட்டு அப்படியே கோவம் அந்த மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் அது வி கிட்ட போயிட்டு, ஏய் இங்கே பாரு, ஜேகேக்கு ஒன்றும் அவனை மட்டும் பார்த்துட்டு உங்க பார்க்காமலாம் இல்லை, எனக்கு உங்களையும் பிடிக்கும், நான் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு கேளேன், அவன்கிட்டயே கேளு, ஜேகே வா இங்கே வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வர்றீங்க. எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவுறாரு. நீங்களா ஏய் என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான், எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீயே பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த பக்கம் பெட்டில் போயிட்டு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சைடு ஜிம்மினும் ஒரு சைடு வியும் அப்படியே கோச்சிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்க ஃபேஸை பிடிச்சிட்டு 1 பை 1 இருந்துட்டு அப்புறம் 3 பேர் கூடயும் இருக்கிறேன்னு தான் சொன்னேன், அப்படி சொல்லிட்டு தான் நான் அவன் கூட இருந்தேன், கேட்டுப்பாரு அவனை அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போது ஜிம்மினும் வியும் ஜேகேவை பார்க்குறாங்க. அப்போ ஜேகேவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலை நாட் பண்ணுறாரு. ஓ அப்படியா, நெக்ஸ்ட் யார் அப்போது அதை சொல்லு அப்படின்றாங்க. அப்போ நீங்களா அது அது வந்து எனக்கே தெரில அப்படின்றீங்க. எது தெரியலையா, ஏய் என்னடி அப்படின்றாங்க 2 பேருமே. நீங்களா அது எனக்கு எனக்கு ஓகே, பட் யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போயிட்டு அப்படியே ஜேகேக்கு பக்கத்தில் ஜேகே ஷோல்டரை வந்து ஃபேஸ் வந்து அப்படியே வச்ச மாதிரி படுத்துக்கிறீங்க. ஜேகே தான் அவங்கள பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஆளுக்கு இதை பார்த்துட்டு அவங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு வி தான் வந்து அப்படியே படுக்கிறாரு. நீங்களாம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, யார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஷோல்ட்ரு
ஜேகேவோட ஷோல்டரில் வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே புதைச்ச மாதிரி அப்படியே ஜேகே ஹக் பண்ணுற மாதிரி நீங்கள் படுத்துருப்பீங்க. இப்போ பெட்லலாம் போய் விழுந்தா எப்படி விழுந்திருப்போம் அந்த மாதிரி விழுந்திருப்பீங்க. அப்போ உங்கள் பேக் சைடில் வந்து வி ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வின்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் வியை பார்த்துட்டு வி அப்படின்றீங்க. என்ன நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்றாரு. நீங்களா அப்படி இல்லை வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா சடனாக எந்திரிச்சிடுறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் பெட்டில் வந்து அப்படியே கால் நீட்டி அப்படியே உட்காந்துருப்பாருடா. நீங்கள் வந்து அப்படியே தான் வந்து ஜேகே மேலே படுத்துருப்பீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து எந்திரிச்சிடுறாரு. நீங்களா ஏன் ஜேகே எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப போகிறீங்க. அப்போ வி தான் உங்கள் ஃபேஸை பிடிச்சிட்டு நீ தானே சொன்ன நீ தானே சொன்ன 1 by 1 இருந்துட்டு அப்புறம் 3 பேரோடையும் இருக்கிறேன்னு, அதான் அவன் போயிட்டான் அப்படின்றாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, அந்த சைடு எட்டி பார்க்குறீங்க. அந்த சைடு ஜிமினும் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஜிமின் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. வி வந்துட்டு அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வியவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஓகே தானே அப்படின்றாரு. ஓகே தான். அப்போ பேக் கிஸ் பண்ணேன் அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே வந்து வீக்கு லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து வீயை அந்த பக்கமாக தள்ளிட்டு நீங்கள் வீக்கு மேலே இருக்கீங்க. அப்படியே வந்து வீக்கை கிஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு பாடி ஃபுல்லாக அப்படியே நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பார்க்குறாருங்களா. என்னடி அப்படின்றாரு. என் புருஷங்களை நான் ஃபீல் பண்ணணும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் வியும் கம்மன் இல்லை. உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரோம் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் நெக்கெல்லாம் வந்து அப்படியே பைட் பண்ணி வச்சிட்ருக்காரு. நீங்களா அவரோட ஷர்ட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. வி வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ் தானே போட்டிருப்பீங்க. அப்படியே வந்து அன்ட்ரெஸ் பண்ணி விடுறாரு. நீங்களா அப்படியே வந்து வியோட கண்ணை பார்த்துட்டே போயிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. வி தான் உங்களோட நெக்கு, செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கீழே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் வி எங்கே போகிற அப்படின்றீங்க. டே இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே வந்து அவங்க செஸ்டெல்லாம் அப்படியே பிடிச்சி ரப் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து கொஞ்சம் ஹெக்கி மார்க்ஸ்லாம் விழுகுது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு இப்போ வந்து அப்படியே ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்திருக்கீங்கடா. இப்போ வி தான் வயன் உனக்கு ஓகே தானே அப்படின்றாரு. நீங்களாம் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ வி தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்து ஒரு பெட்ஷீட் போட்டிருப்பாருடா. நான் அந்த பெட்ஷீட்டில் அவரும் வந்துடுறாரு. அப்படியே பார்க்குறீங்க. உனக்கு பெட்ஷீட் ஓகேவா அப்படின்றீங்க. எனக்கு ஓகே இல்லை தான், பட் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுல்ல அப்படின்றாரா. நீங்கள் வந்து சடனாக அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து விட்டுடுறீங்க. இப்போ ஓகே தானே அப்படின்றீங்க. டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்களும் வியோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வி தான் இங்கே பாரு, ஜேகேக்கு ஒரு முதுகலை பண்ண மாதிரி எனக்கு எதுவும் பண்ணிடாத, நான்லாம் வலி தாங்க மாட்டேன், அப்புறம் நான் ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் பாரு அப்படின்றாரு. நீங்களா என்ன சொல்கிற அப்படின்றீங்க. ஆமாம், ஜேகே பார்க்க முரட்டுத்தனமாக இருப்பான், ஆனால் குழந்த மாதிரி. ஆனால் நான் அப்படி இல்லை, பார்க்க குழந்த மாதிரி இருப்பேன், ரொம்ப முரட்டுத்தனமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடுறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்களே அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே வந்து உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ரொம்பவே வந்து உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. பட் வி அப்படி இல்லை, உங்களுக்கு டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறாரு. நீங்களாம் வி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோல்டரை பிடிக்கிறீங்க. வி தான் நான் தான் சொன்னேன்ல பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு பேபி இது ஜேகே கூட இருந்ததுன்னா உனக்கு பெரிய விஷயமே இல்லை, இன்னைக்கு என்ன சமாளிக்க போகிற பற்றியா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களாம் அப்படியே மேலே கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது வி ப்ளீஸ் ப்ளீஸ் போதும் வி அப்படின்றீங்க. இப்போ தாண்டி ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வி ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்றீங்க. டக்குன்னு நிறுத்திட்டு என்ன ஆச்சு அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சு விட முடியல,
ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வீதா அவங்க மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஏய் தண்ணி குடிக்கிறியா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைட்டாக எந்திரிச்சு உட்கார போகிறீங்க. வீயும் உங்களை விட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு வீயை பார்க்குறீங்க. வீ வந்து போய் பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த கிளாஸில் இந்த வாட்டரை வந்து வீ மேலே ஊற்றுறீங்க. என்னவே ஏமாத்துறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே பிடிக்க வர்றாருடா. நீங்கள் அந்த பெட்டில் உருண்டு அந்த சைடு போயிடுறீங்க. வீதா இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டின அவ்வளோதான் அவளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ரூம் ஃபுல்லாக டவுன் அடிச்சிட்ருக்காரு. கடைசியில் ஒரு வழியாக அவங்கள பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. நீங்களே அப்படியே டெட் கிளார் விட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வீதா அவளை இன்னைக்கு நீ செத்தடி அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே ஹோர் ஆகுறாருடா. அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக செம்ம வைல்டாக போகுது. அந்த வீடு ஃபுல்லாக உங்களோட மூர்னிங் சவுண்டு தான். வீ வீ போதும் வீ முடியல வீ போதும் வீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அந்த வீடு ஃபுல்லாக எக்கோ கேட்குது. அது பெரிய பங்களா மாதிரி இருக்கும்னா அந்த பங்களா ஃபுல்லாகவே உங்கள் வாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கு. ஜிம்மின் ஜேகேக்கு எல்லாம் கேட்குது. ஜேகேவா ஜிம்மின் கிட்ட போயிட்டு என்னடா இவ்வளோ போஸாக பண்ணிட்டு இருக்கான், என்ன நடக்குது சொல்ல, அவனுக்கு ஏதாவது கோவம் இது வந்துடுச்சா இல்லை ட்ரக் ஏதாவது எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின்லாம் பயப்படுறாங்க. இந்த பக்கம் நீங்களா வி போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து விஏ வந்து விட்டுடுறாரு. இனிமேல் என்கிட்ட மட்டும் இந்த வேலைத்தனை பண்ணாத அப்படின்றாரு. நீங்களா பண்ண மாட்டேன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியை பார்த்து பாவமாக சொல்கிறீங்க. அப்போ வி தான் சரி ஓகே குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு அவர் செஸ்ட்டில் அவங்களுக்கு அப்படியே படுக்க வச்சுட்டு அவங்கள ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாருடா. அப்போ வந்து டோர் வந்து நாட் ஆகுது. ஜிமின் தான் டேய் வி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றாரு. இல்லை ஜிமினா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, எல்லாம் நார்மல் தான், நீங்கள் போங்க போய் தூங்குங்க, நாளைக்கு மார்னிங் வயனும் ரூமுக்கு வருவா அப்படின்றாரு. அப்போ ஜிமின் தான் சிரிச்சிட்டு அவரும் போயிடுறாருடா. ஓகேடா இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. லேட்டாக போட்டதுக்கு சாரி. பாய்.